செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட்டிங் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ட்டிங் 1, சார்ட்டிங் 2ன்னு. ஃபஸ்ட்டு சார்ட்டிங் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் சார்ட் கொடுத்துருக்காங்க. 2.1 செலெக்ஷன் சார்ட். Selection chart is not a big problem. செலெக்ஷன் சார்ட்டும் நார்மலாக சார்ட்டிங் பண்ணுற மாதிரி தான். பட் என்ன இதில் டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இதில் ஒரு மற்ற சார்ட்டிங்கில் வந்து நார்மலாக நம்ம அரேஸ் டாட் சார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம செலெக்ஷன் சார்ட் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு வேல்யூ எடுத்து வச்சுட்டு அந்த வேல்யூவோட ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் இஸ் அன் அரே, let us take a 64, 25, 12, 22, 11 means we will go through the each element and we will use 2 for loops. Why the 2 for loops means நம்ம ஒரு எலமெண்ட்டாக எடுத்து அந்த ஒரு எலமெண்ட்டும் மற்ற எலமெண்ட்டோட கிரேட்டராக ஸ்மாலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எது வர போகும்னா, ஃபார் லூப் I goes from 0 to n-1 பிகாஸ் இந்த நம்பரோட வச்சு தான் அடுத்த நம்பரை கம்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம n வரை கொடுத்துட்டோம்னா இந்த நம்பருக்கு அடுத்து எந்த நம்பரும் இல்லை. ஸோ நம்ம அதுக்கப்புறம் எதுவும் செக் பண்ண முடியாது. ஸோ n-1 இந்த டிஜிட் வரைக்கும் கொடுத்துட்டோம். நாட் கிரேட்டர் than or less than or equal to less than only. ஸோ இந்த நம்பரோட நின்றுடும். இன்னர் லூப்பில் என்ன பண்ணுவோன்னா, இதுதான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி இதோட இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். லைக் மின் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் ஐயை ஸ்டோர் பண்ணிடுவேன். அண்ட் இன்சைட் இன்னொரு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஜே லூப், அதில் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இந்த ஐ வேல்யூக்கு அடுத்து இருக்க வேல்யூவோட இந்த வேல்யூ கம்மியாக கிரேட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஐக்கு அடுத்த வேல்யூ, ஸோ I+1லேருந்து n வரைக்கும் கடைசி நம்பர் வரைக்கும். ஏன்னா நம்ம இந்த வேல்யூ வச்சு தான் அடுத்த வேல்யூஸ் செக் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏன் n-1 போட்டிருக்கோன்னா, இதுக்கு அடுத்து ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் இந்த லூப்பில் நமக்கு இதுக்கு அடுத்து ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கு அடுத்து வேல்யூ தேவையில்லை நமக்கு. ஸோ நம்ம இந்த ஐ லூப் வந்து n-1 வரைக்கும், ஜே லூப் வந்து I+1லேருந்து n வரைக்கும் போட்டுருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, இஃப் இந்த அரே பேர் வந்து ARRன்னு வச்சுக்குவோம். இஃப் அரே ஆஃப் ஜே, which means இப்போ கரண்ட்டாக I0 J1 array of J இந்த எலமெண்ட் less than array of min index. min index இதானே. ஸோ array of இந்த எலமெண்ட் வந்து min index விட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கணும். பட் இதில் ஸ்மாலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மின் இண்டெக்ஸை மாற்ற போகிறோம். இதுவரை நம்ம இதுதான் மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு இது மினிமம் வேல்யூ கிடையாது, அதை விட ஒருத்தன் மினிமம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் மின் இண்டெக்ஸை வந்து ஐயில் இருக்க மின் இண்டெக்ஸை ஜேன்னு மாற்றிடலாம். ஸோ கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மின் இண்டெக்ஸ் இருக்கா, இதே மாதிரி இந்த ஃபார் லூப்பில் ஒரு வேல்யூக்கும் எது இருக்கிறதுல ரொம்ப மினிமமான வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இப்போ மின் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, முன்னாடி மின் இண்டெக்ஸ் வந்து ஐ இருந்துச்சு, விச் மீன்ஸ் 0 இருந்துச்சு. இப்போது மின் இண்டெக்ஸ் வந்து ஜே வந்துருச்சு, அதாவது 1 வந்துருச்சு. இப்போ அடுத்த வேல்யூக்கு போகும். I+1 வந்து I+1 இங்கே வரும்போது மின் இண்டெக்ஸ் வந்து இப்போ என்னவாக இருக்கும், ஜேவாக இருக்கும், விச் மீன்ஸ் இதுவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது மின் இண்டெக்ஸ் இதுவாகிடும். அதுக்கடுத்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது மின் இண்டெக்ஸ் இதுவாக தான் இருக்கும், பிகாஸ் இதை விட இது ஸ்மால் தான். நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது மின் இண்டெக்ஸ் இதுக்கு மாறிடும். ஸோ இப்போ மின் இண்டெக்ஸ் கரெக்டாக இந்த ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்ச உடனே, அதாவது I0 J I+1லேருந்து n வரைக்கும் முடிகிறப்போ நம்மளோட மின் இண்டெக்ஸ் வந்து இந்த வேல்யூ இருக்கும், 0 1 2 3 4 4ஆக இருக்கும். மின் இண்டெக்ஸ் 4ஆக இருக்கும். ஸோ இப்போ கடைசியில் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மின் இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச, அதாவது இப்போது ARR of 5 தானே நமக்கு மின் இண்டெக்ஸ்னு எடுத்திருந்தோம். ஸோ அந்த ARR of 5ல் போயிட்டு இந்த மின் இண்டெக்ஸோட வேல்யூவை ப்ளேஸ் பண்ணிடணும்.
இப்போ இதுதான் இருக்கிறதுல சின்ன நம்பர்னா நமக்கு மின் இண்டெக்ஸில் எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் ஐயில் வந்து கரெக்டாக அந்த ஏஆர்ஆர் ஆஃப் ஐயோட வேல்யூ போய் பிளேஸ் ஆயிரும். இஃப் சப்போஸ் இந்த வேல்யூ வந்து கிடையாதுன்னா மின் இண்டெக்ஸில் எந்த வேல்யூ இருக்கும், 11 இருக்கும். இப்போ இந்த வேல்யூ கிடையாது இருக்கும். ஸோ 11 வந்து இதில் பிளேஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணால் போதும். எப்படி ஸ்வாப் பண்ணணும், டெம்ப் யூஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல ஸ்வாப் பண்ணலாம். ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, ஏஆர்ஆர் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது, 64 இருக்குது. ஏஆர்ஆர் ஆஃப் இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் ஐயில் போயிட்டு நம்ம ஏஆர்ஆர் ஆஃப் மின் இண்டெக்ஸ் இதை ஏன் பிளேஸ் பண்ணுறோன்னா மினிமம் வேல்யூ நம்ம ஃபஸ்ட் எடுத்தது இந்த ஐன்னு தான் எடுத்தோம். ஸோ நமக்கு உள்ளுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கலைன்னா அதே ஐ வேல்யூ அதே இடத்துல வந்துடும். ஆனால் நமக்கு இப்போ உள்ளுக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு 11 போயிடும், இங்கே 11 போயிடும். 64 வந்து டெம்பிள் இருக்கும். தென் இந்த டெம்பிள் இருக்க 64 எடுத்துகிட்டு ஏஆர்ஆர் ஆஃப் மின் இண்டெக்ஸில் வச்சிடணும். ஸோ இந்த ஓவரால் ஃபார் லூப் முடியும் போது நமக்கு எல்லாம் கரெக்டாக சார்ட் ஆகிருக்கும். இதுதான் நமக்கு செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷனில் இருக்க செகண்ட் ப்ராப்ளம் விச் இஸ் பபிள் சார்ட். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது வந்து பபிள் சார்ட் தான். சேம் லைக் அதே மாதிரி ஒரு அரே எடுத்துக்கலாம். 64, 25, 12, 22, 11. இப்போ பபிள் சார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இதில் இருக்க ஃபார் லூப் மாதிரியே 0லேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் நம்ம ஃபார் லூப்பை ரன் பண்ணுவோம். தென் என்ன பண்ணுவோன்னா இதில் வர மாதிரியே நம்ம அடுத்து இருக்க வேல்யூஸ்லாம் இதை விட கிரேட்டராக இருக்கா, கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளுக்கே நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை எடுத்து அது மூலயமா ஸ்வாப் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம ஃபார் லூப்பில் ஸ்வாப் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பூலியன்ஸ் ஸ்வாப் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்து டிக்ளேர் பண்ணிக்குவோம். இனிஷியலாக அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் லூப்பில் ஐ என்ன பண்ணுது, 0 to n-1. ஸோ ஸ்வாப் வந்து ஸ்வாப் இப்போதைக்கு எதுவும் ஆகலை. ஸோ ஸ்வாப் ஃபால்ஸ். தென் ஜே லூப் வந்து 0லேருந்து n-i-1. ஏன் n-i-1னா இதோட n லென்த் எவ்வளோ, 5 டோட்டல் லென்த். ஸோ 5 மைனஸ் ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன இருக்குது, 0 இருக்குது, 0 - 1. ஸோ இதோட வேல்யூ 4. ஸோ ஜே லூப் எங்கே போகும்னா 0லேருந்து 4 வரை போகும். அதாவது நம்ம இதை என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த லூப்பில் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஜே வந்து ஏஆர்ஆர் ஆஃப் மின்னை விட கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஜே வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஜே ப்ளஸ் 1 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதாவது ஏஆர்ஆர் ஆஃப் ஜே 0, ஏஆர்ஆர் ஆஃப் 0 வந்து ஜே ப்ளஸ் 1னா இப்போ இனிஷியலாக ஜே 0வாக இருக்குது, ஜே ப்ளஸ் 1னா என்ன ஆயிரும், 0 + 1 1. ஏஆர்ஆர் ஆஃப் ஜே வந்து ஜே ப்ளஸ் 1 விட அதிகமாக இருக்குன்னா எஸ் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ நான் இங்கேயே ஸ்வாப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒவ்வொரு தடவை நான் அப்படியே ஸ்வாப் பண்ணிவிட்டு ஒரு எலமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணிடுவேன். இது எது வரை போகும்னா 4th எலமெண்ட் வரை போகும். ஏன் 4th எலமெண்ட் வரை போகுதுன்னா இங்கே வரப்போ நமக்கு i+1 இருக்கும். விச் மீன்ஸ் இந்த இது யூஸ் பண்ணுறதுனால n-i-1 யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இங்கே 4 வருது. சப்போஸ் இங்கே நம்ம n-i-1 யூஸ் பண்ணாமல் வெறும் n மட்டும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே 5 வந்துடும். ஸோ 5 வந்துருச்சுன்னா நமக்கு இதுக்கப்புறம் நம்ம j+1 யூஸ் பண்ண முடியாது. ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போது ஐ வந்து நம்ம 2 எடுத்துக்குவோமா, 2 நம்ம ஐ வந்து 0 1 2 3 எடுத்துக்குவோம். ஐ 3ஆக இருக்கும்போது என்ன ஆகும், ஐக்கு 3, ஐக்கு 3 ஸ்வாப் வந்து இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. தென் ஜேக்கு வந்து 0லேருந்து n-i-1 0 to n-i-1னா 5 மைனஸ் ஐ எவ்வளோ 3 - 1 அப்போது 1. ஓகேவா, 5 - 3 - 1னா 1 வரும். ஸோ 0 to 1. ஸோ ஜே லூப் என்ன பண்ணோன்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஜே
அதாவது ஏஆர்ஆர் ஆஃப் ஜீரோ வேல்யூ வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0+1 விட அதிகமாக இருக்கான்னு அங்கே அந்த லூப் வரப்போ திரும்ப செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய வேல்யூ ஸ்வாப் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வரும்போது இங்கேருந்து இதுவரை நம்ம ஸ்வாப் பண்ணுவோம், செகண்ட் லூப்புக்கு இதுவரை ஸ்வாப் பண்ணுவோம், தேர்ட் லூப்புக்கு இதுவரை, இது கடைசிக்கு முன்னாடி இருக்கிறதுனால நம்ம கடைசி 2 எலமெண்ட் ரிவர்ஸில் வருது. இந்த 2 எலமெண்ட் ஸ்வாப் பண்ணுது. ஸோ லாஸ்ட்டு இங்கே n-1 வரை தானே போட்டிருக்கோம். ஸோ 3 வரை தான். ஸோ 3க்கு கடைசி இது 2 கண்டுபிடிச்சி கடைசியில் இருக்க நமக்கு இதுக்கு முன்னாடி ஸ்வாப் பண்ணியிருக்கோம்ல 0 வந்தப்போ 1 வந்தப்போ அது மாதிரிலாம் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இது 2 ஸ்வாப் பண்ணி அதில் இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ இது முடிஞ்சா இப்படி இருந்துச்சுன்னா ஸ்வாப் ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ஜே ஏஆர்ஆர் ஆஃப் J+1. ஸ்வாப்னு ஜாவால் இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, நான் சும்மா எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தென் ஸ்வாப்புங்கிறத வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லி போட்டுக்கணும். ஸ்வாப்புக்கு நார்மலாக அந்த டெம்ப் யூஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணது தான் அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஸ்வாப்பை ட்ரூன்னு மாற்றிடும். இப்போ வெளியே என்ன கண்டிஷன் கொடுக்குறோன்னா இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது, அதாவது இந்த ஜே லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது இஃப் நாட் ஸ்வாப்டு, எனக்கு கடைசி வரைக்கும் ஸ்வாப்பே ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்னா இதோட பிரேக் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ஐ லூப்பில் பார்க்குறோம். ஐ லூப்பில் பார்க்குறப்போ எந்த வேல்யூமே எனக்கு ஸ்வாப்பே ஆகலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் ஸ்வாப் ஆகாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிறப்போ நான் எதுக்கு திரும்ப உட்காந்து நான் அடுத்த லூப்பில் போயிட்டு செக் பண்ணணும். ஸோ அதனால் நான் பிரேக் பண்ணிடுவேன், அவ்வளோதான். தென் இந்த 2 சார்ட்டிங் அல்காரிதம்ஸோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் சார்ட்டுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒஸ்ட் கேஸ்லையும் பெஸ்ட் கேஸ்லையும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n)² தான் வரும். ஏன்னா இதில் நம்ம எங்கேயுமே பிரேக் பண்ண மாட்டோம். ஒரு எலமெண்ட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப், செகண்ட் ஃபார் லூப் ரெண்டுமே n வரைக்கும் ரன் ஆகும். ஸோ n². ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(1) தான், பிகாஸ் டெம்புங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம். தென் பபுள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n) வரும். பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு லூப்லேயே ஸ்வாப்புங்கிறது நடக்கவே இல்லை அப்படின்னா பிரேக் ஆகிடும், ஒரே ஒரு n லூப் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ பெஸ்ட்டு கேஸில் வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n) வரும், ஒஸ்ட் கேஸில் வந்து O(n²) வரும். தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு O(1) வரும். சேம் லைக் டெம்ப் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் சேம் லைக் ஒரு அரே எடுத்துக்கலாம். Five, 11, 12, 11, 13, 5, 6. இதில் என்ன பண்ணுவோம்னா இதுலேயும் அதே மாதிரி தான். செலெக்ஷன் சார்ட்டில் எப்படி நம்ம ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்து பண்ணுவோமோ அது மாதிரி இதுலேயும் நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதில் ஃபார் லூப்பில் வந்து I 1லேருந்து n வரை போகும். இதில் வந்து ரிவர்ஸில் செக் பண்ணுவோம். மற்ற பபுள் சார்ட்லையும் இன்செர்ஷன் சார்ட்லையும் நம்ம 0லேருந்து n-1 வரை போனோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா 1லேருந்து n வரை போக போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து நமக்கு கிரேட்டரா ஸ்மாலரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி இதில் போகும். ஸோ இதில் கீன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், கீன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஜேக்கு வந்து தனியாக லூப் போடாமல் ஜேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ஜே வச்சு நம்ம ஒயில் லூப் போடுவோம். ஸோ கீ எலமெண்ட் கீ என்னன்னா இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் I கரண்ட்டாக இருக்க எலமெண்ட், அதாவது 1னா இதானே. இப்போது கீழே வந்து என்ன இருக்குது, 11 இருக்குது, ஓகேவா. அப்புறம் இன்ட்டு ஜேனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கு முன்னாடி இருக்க நம்பர். எப்பவுமே ஜே எது வச்சுக்குவோம், கம்பேர் பண்ணுற நம்பர் தான் வச்சுக்குவோம். மற்றது இல்லைனா கம்பேர் பண்ணுறது அடுத்து இருந்தது, இதில் முன்னாடி இருக்கிறதுனால கம்பேர் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நம்பர். ஸோ இது ஐனா I-1th நம்பர், ஓகேவா. இப்போ இது 2 எடுத்தாச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒயில் லூப்பில் செக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கண்டிஷன் என்னென்னா ஜே வந்து 0 விட அதிகமாவது 0 இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக ஜே வந்து 0 இருக்குது. ஸோ நமக்கு ஒயில் லூப் ரன் ஆகும். அப்புறம் எப்போவுமே நம்மளாம் யோசிச்சு பார்த்தா என்ன இருக்கணும், இந்த நம்பர் வந்து இங்கே இருக்கணும், இந்த நம்பர் இங்கே இருக்கணும். ஸோ அதாவது இது என்னது ஏஆர்ஆர் ஆஃப் ஜே. ஏஆர்ஆர் ஆஃப் ஜே வந்து கீயை விட கம்மியாக இருக்கணும். இஃப் சப்போஸ் அது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஜே வந்து கீயை விட அதிகமாக இருந்துச்சுன்னா,
எஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ராங்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதான ஜே, ஏஆர்ஆர் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒனில் வந்து நம்ம இந்த ஜே வேல்யூ போட்டுருவோம். இங்கே ஸ்வாப்புன்னு பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணுறோம். ஜே ப்ளஸ் ஒன், அதாவது இந்த இடத்துல ஏஆர்ஆர் ஆஃப் ஜே. ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஏஆர்ஆர் ஆஃப் ஐயை வந்து முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்ல. ஸோ இந்த எலமெண்ட் இங்கேயும் போகும். ஸோ இதை அடிச்சுட்டு இங்கே 12 வந்துடும். ஜேவை வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் ஏதாவது இருக்கா, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட இது அதிகமாக இருக்கா சின்னதாக இருக்கா, ஏன்னா நம்ம ரிவர்ஸில் வரதுனால இப்போ இங்கே எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஐ லூப் வரும்போது ஜே இங்கே இருக்கும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணும். தென் ஜேவை இங்கே மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்படி கம்பேர் பண்ணும், தென் கம்பேர் பண்ணிகிட்டே போகும். ஸோ ஜே வந்து ஜே மைனஸ் ஒனுக்கு போயிடும், முன்னாடி போயிடும். இங்கே ஜே மைனஸ் ஒன் போயிட்டா இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். பிகாஸ் ஜே வந்து 0 விட அதிகமாக இருக்கணும் அல்லது 0வாக இருக்கணும். இப்போ வந்து ஜே வந்து மைனஸ் ஒன்றுக்கு போயிடும், ஏன்னா ஆல்ரெடி ஜே 0வாக இருக்குது. ஸோ ஜே மைனஸ் ஒன்றுக்கு போயிடும். ஸோ இங்கே எதுவும் நடக்காது. ஸோ அதனால் இப்போ வெளியே வரும். லூப்பு விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தோம்ல, அந்த ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், எனக்கு ஷார்ட் ஆகிருந்தாலும் ஷார்ட் ஆகலைனாலும் அந்த கண்டிஷன் அப்படியே இருக்கும். அதாவது இந்த ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், நமக்கு ஏஆர்ஆர் ஆஃப் ஐயில் என்ன இருந்துச்சு, ஐயில் 64 இருந்துச்சு, மின் இண்டெக்ஸ்லையும் 64 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணி இந்த உள்ளுக்க லூப்பில் எதுவுமே ஆகலைனாலும் நமக்கு ஸ்வாப் பண்ணுறப்ப அதே வேல்யூ அதே இடத்துல கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் இதானே, ஜே ப்ளஸ் ஒனில் வந்து அந்த கீ வேல்யூ ஜே ப்ளஸ் ஒனில் ஆல்ரெடி ஜே ப்ளஸ் ஒன் மீன்ஸ் ஐ, ஜே 0 இருந்தப்போ ஜே ப்ளஸ் ஒன் 1, ஐ வந்து 1. ஸோ அந்த ஜே ப்ளஸ் ஒனில் அதே கீ எலமெண்ட்டை அப்படியே பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இப்போ இந்த லூப்பில் சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆனதுனால எனக்கு இங்கே என்ன வரும்னா ஜே வந்து இப்போ என்னவா இருந்துச்சு, -1 இருந்துச்சா. ஸோ -1 + 1 = 0. இப்போது ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் கீ வேல்யூ என்ன, ஏஆர்ஆர் ஆஃப் ஐயா, ஐ வேல்யூ 1 இருந்தது, அதாவது 11. இங்கே வந்து 11 வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ரிவர்ஸில் ஷார்ட் ஆகும். அதான் இன்சர்ஷன் ஷார்ட். அவ்வளோதான். இதோட பெஸ்ட் கேஸில் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா O ஆஃப் n ஆல்ரெடி ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஒயில் லூப்பே ரன் ஆகாது. ஸோ O ஆஃப் n. இதுவே ஒர்ஸ்ட் கேஸ்ன்னு பார்த்துட்டோன்னா அது O ஆஃப் n² போயிடும். சேம் லைக் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் 1 டெம்ப் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போது செக்ஷன் 2ல் இருக்க 3 ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு.